அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த வராக ஜெயந்தி. விஷ்ணு பகவானுடைய அவதாரத்தில் மூன்றாவதாக வந்திருக்கக்கூடிய அவதாரம் தான் வராக அவதாரம். இரண்யாட்சன் அப்படிங்கிற அசுரன் இந்த பூமியை கடலுக்கு கீழே கொண்டு போய் மறைச்சி வச்சப்ப இந்த பூமியை கடலிலிருந்து எப்படியாச்சும் காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக பெருமாள் எடுத்த அற்புதமான அவதாரம் தான் வராக அவதாரம். நம்ம நிறைய பேருக்கு இந்த புராண கதை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இந்த வராக மூர்த்தி இந்த பூமியில் அவதாரம் செய்தனால்தான் வராக ஜெயந்தி. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாளைக்கு செவ்வாய்க்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு நாளில் நம்ம வராகரை வழிபாடு செஞ்சாலே போதும், நமக்கு கோடி புண்ணியம் கண்டிப்பாக கிடைக்குங்க. பெயர், புகழ், அந்தஸ்து, ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் இது எல்லாமே நமக்கு ஒரு சேர கிடைக்கணும், வேண்டிய விஷயங்கள் எல்லாமே நமக்கு வேண்டியபடியே நடக்கணும்னா அப்படின்னா நிச்சயமாக நாளைய தினம் பெருமாளை வழிபாடு செய்யறதுக்கிறது மிகச்சிறந்த ஒரு பலனை கண்டிப்பாக கொடுக்கும். நாளைய தினம் நம்ம செய்யக்கூடிய எளிமையான வழிபாட்டு முறைகளும் வீடு, மனை, இடம் இதில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது, எங்களுக்கு ஒழுங்காக அமையவே மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க குறிப்பாக நாளைக்கு சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த காயத்ரி மந்திரம், இந்த மந்திரத்தை சொல்லி நாளைய தினம் வாராக மூர்த்தியை நம்ம வழிபடுவதன் மூலமாக நமக்கு இது இடம், அந்த பூமி, அதில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகள், தோஷங்கள் இது எல்லாமே நிவர்த்தியாகும். அதோடு கூட செல்வங்கள் குடும்பத்தில் சேருங்கிற ஐதீகம். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். திருமாலுடைய 10 அவதாரத்தில் மூன்றாவதாக வரக்கூடிய அவதாரம் தான் வராக அவதாரம். இந்த வராக அவதாரம் எதற்காக நிகழ்ந்தது அப்படிங்கிறதுக்கான ஆன்மீக விளக்கம் தான் நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு சமயம் மகாவிஷ்ணுவை தரிசனம் செய்யறதுக்கு 4 மகரிஷிகள் வந்தாங்க. அவங்கள வாயில் காப்பாளர்கள் அந்த இடத்துல தடுத்து நிப்பாட்டிட்டாங்க. உடனே கோபமடைந்த ரிஷிகள், நீங்கள் பூலோகத்தில் போய் அசுரர்களாக பிறப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்தாங்களாம். அதன்படி அவங்க 2 பேருமே காசிபப அந்த முனிவருக்கு பிள்ளைகளாக பூலோகத்தில் பிறந்தாங்க. இரண்யகசிபு, இரண்யாட்சன் அப்படிங்கிற பெயர்களை கொண்ட அவர்கள் பல யாகங்களையும் தவங்களையும் எல்லாம் பிரம்மன் கிட்டேருந்து பல வரங்களை பெற்றார்களாம். அந்த வரங்களை அவங்க வாங்கிட்டு பூலோக மக்களையும் தேவர்களையும் முனிவர்களையும் எல்லாரையுமே கொடுமைப்படுத்த ஆரம்பித்தாங்க. அவங்க கொடுமைகள் ரொம்ப எல்லை மீறி போக ஆரம்பிச்சிச்சு. அவங்களுக்கு பயந்துட்டு தேவர்களாம் எல்லாருமே மறைந்து வாழ தொடங்கினாங்களாம். இரண்யகசிபு இந்த பிரம்மாவை நோக்கி கடுந்தவம் புரிந்து 3 உலகத்தையும் ஆளக்கூடிய வரத்தை பெற்றானாம். இதனால் அவனுடைய சகோதரன் இரண்யாட்சனுக்கு ஆணவமானது அதிகரிக்க ஆரம்பிச்சிச்சு. உடனே வருண பகவானை எல்லாம் பிடிச்சிட்டு எல்லாரையுமே அப்படி ரொம்ப துன்புறுத்த நினச்சாங்க. உடனே வருண பகவான், நீ என்கிட்ட மோதுறதை விட வராக அவதாரம் எடுக்க போகக்கூடிய திருமால் கிட்ட மோதுவது தான் ரொம்ப சிறப்பு. அவரை நீ வெற்றி கொண்டால் நீ எல்லாத்தையுமே வெற்றி கொண்ட மிகப்பெரிய ஆளாவாய் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதுனால வராக மூர்த்தியை தேடுறது தான் இந்த இரணியாட்சனுடைய முழு நேர வேலையாகி போனது. எல்லா இடமும் தேடி வராகரை அவரால் கண்டுபிடிக்கவே முடியல. அதனால் பூமியெல்லாம் கவர்ந்து கடலுக்கு அடியில் கொண்டு போய் ஒளிச்சு வச்சாராம். இதனால் உலக உயிர்கள் எல்லாமே கஷ்டப்பட்டுச்சு. பிரம்மதேவர் பூமியை காப்பாற்றுவதற்காக மகாவிஷ்ணுவை நினச்சி ஒரு யாகம் செஞ்சார். அந்த யாகத்தில் இருந்து கட்டை விரல் அளவு கொண்ட அந்த வராகமானது தோன்றியது. அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து பிரம்மாண்டமாக வளர்ந்து நின்றது. மகாவிஷ்ணுவை வராக மூர்த்தியாக அவதரித்திருந்தார். மகாவிஷ்ணு வராக மூர்த்தியாய் வந்துள்ள இந்த செய்தியை நாரதர் மூலம் இரண்யாட்சன் இதை கேள்விப்பட்டுட்டு அந்த வராகர் பூமி மறைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கடலுக்குள்ளே அதுக்குள்ளே நுழைஞ்சிட்டாராம். அங்கு வந்த இரண்யாட்சன் வராகரை தடுத்து போரிட ஆரம்பித்தான். முடிவில் அவனை அழித்த வராகர் தன்னுடைய 2 கோரை பற்களுக்கு இடையே பூமியை வச்சிட்டு அந்த கடலுக்கு மேலே அப்படி வந்தாராம். அப்படி கடலுக்கு மேலே மேல்மட்டத்திற்கு வரக்கூடிய வழியில் பூமாதேவி கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் வராகர் பதிலளித்து கொண்டே வந்தாராம். பின்னர் பூமியை அதனுடைய இடத்துல நிலைநிறுத்தியதாக புராணங்கள் சொல்லுதுங்க. அப்போது அவருடைய உடம்பிலிருந்து பெருகிய வியர்வை துளிகளால் நித்திய புஷ்கரணி தீர்த்தமானது உருவானதாம். அந்த தீர்த்தத்தில் வராகர் ஓய்வெடுத்தாராம். அதுக்கப்புறம் கண்விழித்து பார்க்குறப்ப அவருடைய விழி பார்வையிலிருந்து அரச மரமும் அடுத்த இன்னொரு விழி பார்வையிலிருந்து துளசி செடியும் உருவானதாக புராணங்கள் சொல்லுது.
பொதுவாக நமக்கு இந்த தேய்பிறை பஞ்சமி நாளில் தான் வாராகமூர்த்தி பூமியில் அவதாரம் செய்ததாக சொல்லப்படுது. அப்படி நமக்கு நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான ஒரு நாள், உங்கள் வீட்டு பக்கத்தில் வாராகமூர்த்தியுடைய அவதாரத்தோடு இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சன்னிதானம் இருந்தால் நிச்சயமாக அந்த கோவிலில் போய் நீங்கள் வழிபாடு மேற்கொள்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அப்படி வாராகமூர்த்திக்கு தனியாக கோவில் எங்கள் வீட்டு பக்கம் இல்லை, ஆனால் சில குறிப்பிட்ட இடத்துல தான் இவருக்கான சன்னிதானங்கள் இருக்கும். அப்படி இல்லை, நாங்கள் எங்கள் வீட்டு பக்கம் இல்லை அப்படிங்கிறவங்க பெருமாள் கோவில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பெருமாளுக்கு முன்னாடி நம்ம ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றி வச்சுட்டு உங்களுக்கான நிலம், வீடு, மனை, இதற்கான அதாவது பூமிக்கான அந்த ஏதாவது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்ததுன்னா அந்த பிரச்சனைகள் தீரணும்னு சொல்லிட்டு நம்ம மனசார பிரார்த்தனை பண்ணாலே போதும். நிறைய பேருக்கு சொந்தமாக நமக்கு நிலம் வேணும் வாங்கணுன்ட்டு ரொம்ப நாள் ஒரு ஆசைகள் இருக்கும் பார்த்தீங்களா. நாளைய தினம் நீங்கள் வராகமூர்த்தியை வேண்டி நம்ம வழிபட்டாலே போதும், நிச்சயமாக நமக்கு இந்த இடம், பூமி, மனை, அந்த யோகங்கள்லாம் கண்டிப்பாக சேருங்கிற ஒரு ஐதீகம். ஏன்னா இந்த பூமியையே காப்பாற்றி கொண்டு சூரிய குடும்பத்தோடு சேர்த்தவர் தான் வராகமூர்த்தி. இவர்கிட்ட நாளைய தினம் நம்ம வேண்டுதல் வச்சோன்னா, அதுவும் பொதுவாக நமக்கு செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே நமக்கு இது மாதிரி இடம், பூமி, நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்வதற்கு நம்ம செவ்வாய் பகவானை, முருகப்பெருமானை நம்ம வழிபடுவோம். இப்படி செவ்வாய்க்கிழமையில் இப்படி வாராக ஜெயந்தி வந்திருக்கிறது நமக்கு ரெட்டிப்பான ஒரு பலன்கள் கண்டிப்பாக சேரும். நாளைய தினம் நமக்கு பெருமாள் படத்துக்கு முன்னாடியோ இல்லை வாராகருக்கு முன்னாடியோ ஒரே ஒரு நெய் தீபம் மட்டும் ஏற்றிட்டு, துளசி இலைகள் இருக்குதுன்னா நீங்கள் தாராளமாக துளசி இலைகள் நம்ம சமர்ப்பிக்கலாம், துளசி மாலைகள் நீங்கள் சமர்ப்பிக்கலாம். வாராகருக்கு ஏதாவது உங்ககிட்ட என்ன நிவேதனங்கள் இருக்கோ, பழங்கள் இருக்கோ, அது மாதிரி நம்ம வச்சுட்டு நம்ம சுவாமி கிட்ட முன்னாடி நம்ம சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த காயத்ரி மந்திரம், இந்த காயத்ரி மந்திரத்தை உங்களுக்கு எவ்வளவு முறை முடியுமோ அட்லீஸ்ட் 3 முறையாச்சும் நம்ம சொல்லி வழிபடுவதன் மூலமாக நமக்கே ஏதாவது வரக்கூடிய ஒரு கஷ்டங்கள் வருது, ஒரு கண் திருஷ்டி இருக்குது, வேறு கெட்ட விஷயங்கள், இது எல்லாமே நம்மை விட்டு தீரும். பூமி, இடம் இதெல்லாம் நமக்கு அமையும். செல்வ செழிப்பானது குடும்பத்துக்கு கண்டிப்பாக ஏற்படுங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அப்படிப்பட்ட வாராகருடைய காயத்ரி மந்திரம் ஓம் நாராயணாய வித்மஹி பூமி பாலாய தீமஹி தன்னோ வராக பிரசோதயாத். ஓம் நாராயணாய வித்மஹி பூமி பாலாய தீமஹி தன்னு வராக பிரசோதயாத். இந்த மந்திரத்தை நாளைய தினம் நீங்கள் மறக்காமல் நீங்கள் பெருமாள் படத்துக்கு முன்னாடியோ இல்லாட்டி வாராகருடைய படத்துக்கு முன்னாடியோ நீங்கள் சொல்லுங்கள். அதே நேரம் இன்னொரு சக்தி வாய்ந்த ஒரு தமிழ் பாடல் இருக்குது. இந்த எளிமையான பாடலை பெருமாள் முன்னாடி நம்ம பாடணும்னா, இந்த பாடலானது நமக்கு நம்மாழ்வார் பாடிய பாடல். இந்த பாடலை நம்ம நிச்சயமாக நாளை தினம் பாடுறப்ப கண்டிப்பாக நிலம் வாங்கக்கூடிய ஒரு யோகமானது நிச்சயம் கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அப்படிப்பட்ட எளிமையான தமிழ் பாடல் கோல மலர் பாவைக்கு அன்பாகிய அப்படின்னு தொடங்குகின்ற இந்த பாடல் தாங்க நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வேணால் கூட கொடுக்குறோம். இந்த பாடலுக்கு என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, அழகிய மலர் மீது அமர்ந்து காட்சி தந்து திருமகள் மீது அன்பு வைத்திருப்பவனே, எங்கள் மீது அன்பு வைத்திருப்பவனே, நீல மலர் 2 பிறை கவ்வி கொண்டு நிமிர்ந்து நிற்பது போல அவதாரம் எடுத்த வராகமூர்த்தியே, கொம்புகளுக்கு நடுவே பூமியை தாங்கி எங்களையெல்லாம் காப்பாற்றிய தந்தையே, நீலக்கடல் மூழ்கி பூமியை காப்பாற்ற அவதாரம் எடுத்த உன்னை வழிபட நான் தவறு விடுவோனோ அப்படிங்கிறது தான் இந்த பாடலுக்கு உண்டான அர்த்தம். அதாவது தன்னுடைய கோரை பற்களால் கடலை 2 பிளந்து கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய பூமியை அப்படியே காப்பாற்றி மேலே கொண்டு வந்தவர் தான் இந்த வராகமூர்த்தி. இதை வர்ணிக்கும் விதமாக தான் இந்த பாட்டானது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நாளை தினம் பெருமாள் முன்னாடி யார் ஒருத்தங்க இந்த பாடலை பாடி நிறைவான இந்த வழிபாட்டை, பூஜையை நீங்கள் செய்கிறீங்களோ கண்டிப்பாக வாழ்க்கையில் எல்லா விதமான சுபிக்ஷங்கள் கிடைக்கும். வீடு, மனை யோகம் கிடைக்கும், தீராத நோய்கள் தீரும், நல்லபடியான செல்வங்கள் எல்லாமே பெருகுங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. நாளைக்கு வாராக ஜெயந்திக்கு எளிமையான வழிபாட்டை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் குடும்பத்துக்கு நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். இந்த பதிவானது நிச்சயம் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் வாராகமூர்த்தியே போற்றி போற்றி அப்படிங்கிற அற்புதமான நாமத்தை பதிவிடுங்க. வாராகருடைய அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்றைக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை இப்போ வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.